சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்துல தமிழக அரசினுடைய ஓய்வூதிய திட்டத்துல எங்களையும் இணைங்க அப்படின்னு சொல்லி ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒருவர் திடீர்னு இந்த போராட்டத்துல மயங்கினதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த போராட்டத்துல மயங்கினவரை போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றவங்க தூக்கிட்டு போற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட பல்வேறு ஊர்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் 3வது நாளா இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் தான் இப்ப மயங்கி இருக்காரு. அவரை மற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் தூக்கிட்டு போற காட்சிகளை பார்க்கிறோம். மேலும் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் கைது செய்யப்பட்டவங்க மாநகர பேருந்துகள் மூலமா திருமண மண்டபங்கள்ல அடைக்கிறதுக்காக போலீசார் அவங்கள அழைச்சிட்டு போறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலர் பாக்யராஜ் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு மயங்கியிருக்காரு. அவரை தான் நம்ம இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இருசக்கர வாகனம் மூலமா அவர் மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.